இஸ்ரேலோட விமானங்கள் திரும்பவும் காசால குண்டுகள் போட ஆரம்பிச்சிருக்கு. எஸ்கலேஷன் எல்லா பகுதிகளையும் தான் ஈரான் கிட்ட காமிச்சாங்க. அவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க. அதனால லெபனான் அப்புறம் காசா இந்த சைட்ல குண்டுகள் போடக்கூடிய வேலைகளை வாடிக்கை இறங்கியிருக்காங்க இஸ்ரேல். ஸோ இந்த தடவை குண்டுகள் போடும்போது அல் மக்சி அந்த ரெஃப்யூஜி கேம்ப் மேல வந்து பாத்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அகதிகளோட முகாம். ஸோ அந்த முகாம் மேல வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை போட்டிருக்காங்க. பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. மாசான டெஸ்ட்ரக்ஷன். தாக்குதல் நடக்கும்போது எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள், அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற இமேஜ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதிகப்படியான சேதங்கள் காசால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை மறுசீரமைப்பு பண்றது அப்படிங்கிறது பல நாடுகளுக்கு ஒரு பெரும் சுமையா மாறிடும் இந்த அரபுலக நாடுகள். இப்ப இதுக்கு இந்த அளவுக்கு அழிவுகள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு எந்த நாடுகள்லாம் பொறுப்பேற்று அதை திரும்பவும் சீரமைப்பாங்க அப்படிங்கறதே கேள்வி. ஆல்ரெடி ஏற்பட்ட இழப்புக்கு இப்ப திரும்பவும் தொடர்ந்து குண்டுகள் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹமாஸ் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சீஸ்ஃபயர் இருந்துச்சு, எல்லாம் பேசினாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஒரு டீலுக்கு வந்தாச்சுன்னு சொன்னாரு. ஆனாலும் இப்ப இந்த பகுதிகளில் டீல் வந்த மாதிரியே இல்லை அப்படின்ற கேள்விகள். ஸோ சீஸ்ஃபயர் தானா இல்லை இங்கேயும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். இன்னொரு சைடு ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா கண்டலன்ஸ் தெரிவிச்சிருக்கிறார், வருத்தங்களை தெரிவிச்சிருக்கார். 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டார்கள் அல்லவா அமெரிக்காவோட தாக்குதலின் காரணமாக. செட்டாப்லோ ஆயில் டேங்கர் மேல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட இல்லீகல் அட்டாக் காரணமாக 3 இந்தியர்கள் அநியாயமாக அமெரிக்காவால் கொல்லப்பட்டனர். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால இஸ்மாயில் பெகேரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு கிளியரான எவிடன்ஸ். அமெரிக்கா இப்ப இருக்கக்கூடிய பாலிசியை பின்பற்றதுங்கிறது ஆர்ம்டு ராபரி, ஆயுதமேந்திய திருட்டு தொழில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவரு கருத்துக்கெல்லாம் வந்து பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஒரு பிராந்தியம் அப்படிங்கிறது அமெரிக்காவோடது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நம்ம எந்த சாங்ஷனுக்கும் இருக்கிறதோ இல்ல அமெரிக்காக்கு அச்சுறுத்தல் செயல்படுத்துற மாதிரியோ எந்த ஒரு செயலும் செய்யல. இருந்தாலும் நம்ம ஒமனுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய கப்பலை ஏன் வந்து அமெரிக்கா இங்க தாக்குதல் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ இதுக்கு சரியான காரணம் அமெரிக்க தரப்பு வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அவங்க சாங்ஷன் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அங்கதான் வச்சுக்கணும். அவங்க நாட்டுக்குள்ளதான் கொண்டு வரக்கூடாது, கொண்டு போக கூடாதுன்னு வச்சுக்கணும். இது வேறு 2 நாடுகள். அப்படி இருக்கும்போது இது அவங்க நாட்டு கடல் பரப்பும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இவங்க பண்றதுக்கு தாக்குதல் பண்றதுக்கு அதனால என்ன, அதுக்குள்ள ஆயுதம் இருந்தா வேற ஏதாவது இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் ஏதாவது உறுதிப்பட பண்ணாதானே இதா இருக்கும். இல்லாவிட்டால் அது வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் தவறு தானே. எதுக்கு அவங்க செய்யல அப்படின்னா திருட்டு தொழில ஈடுபடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பல அனலிஸ்டுக்குள்ள கடுமையான கண்டனங்கள் அமெரிக்காவை நோக்கி போகுது. பட் இதனால பிரயோஜனங்கள் இல்ல. கண்டனங்கள் சொல்றதுனால ஆக்ஷன்ஸ் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வினைகள் இங்க செய்ய போறாங்க, இதுக்கான எதிர்வினை என்னவா இருக்கு அப்படிங்கிறத பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல எப்படி இருக்கும்போது காலிபாஃப் அவர்கள் ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர். ஸோ அவரு அமெரிக்காவுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறார். இதே போல தொடர்ந்து எஸ்கலேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாறுபட்ட ஈரானை நீங்க பாப்பீங்க. பயங்கரமான மிரட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா கலிபாஃப் அவர்கள் கொடுக்குறாங்க. அதாவது பேசுறது மட்டும் இல்ல, செயல்கள்ல இருக்கு. இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறது மட்டும் இல்லாம செயல்கள்ல செய்யறாங்க. அட்டாக் பண்ணாங்கன்னா ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக், பின் பாயிண்ட் அக்யூரசில ஹெவியான இழப்புகள். குறைஞ்சது 4 F-35 ரக விமானம் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதை நிப்பாட்டி வச்சிருக்கிறது தானப்பா. அதுல வந்து ஒரு மிசைல் அடிச்சுட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து அவ்வளவுதான் முடிஞ்சா. அப்போ உங்ககிட்ட எல்லாம் ஒன்றும் பெருசா டிஃபென்ஸுக்குலாம் இல்லை தானே. இந்த டாப் நாச் ஆயுதங்கள் அப்படிங்கிறது போல சொல்றதெல்லாம் வந்து வேஸ்ட் தானே அப்படிங்கிறது போல அனலிஸ்டா நேரம் அப்படியே கவுண்டர் கொடுத்துறாங்க அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு. பட் இருந்தாலும் அமெரிக்காவோட அக்ரெஷனுக்கு எகெயின்ஸ்டா ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் ஈரான்ல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான கண்டனங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல என்னதான் வந்து F-35 நிப்பாட்டி வச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தா கூட இப்போ ரீசெண்டா வரக்கூடிய தகவல் ஒரு F-35 விமானம் பறந்துகிட்டு இருக்கும் போது பண்ண இந்த கல்ஃப் பகுதிகளை திடீர்னு 7700 அப்படிங்கிற எமர்ஜென்சி கோடை வந்து பாத்தீங்கன்னா எமிட் பண்ணிருக்கு. ஸோ UAE யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ்க்கு மேல பறந்துட்டு இருக்கும்போது இது போல ஒரு எமர்ஜென்சியா எமிட் பண்ணி அவசரமா தரையிறக்கம் செஞ்சிருக்காங்க. F-35 டாப் நாச் தானே அப்படின்னு கேட்டோம்னா அமெரிக்கா கோளாறு ஏற்பட்ட காரணத்தினால் அப்படிங்கள சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஆக்சுவலா ஈரான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க.
இதுக்கப்புறம் காங்கிரஸ் சபையில 2வது F-35 ரக விமானம் பறந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னா தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இன்னொரு 3-4 மாசம் தெரிஞ்சிடும். அது தெரியாமலாம் போகாது. பட் ஆனா இப்போ ஒரு F-35 அவசர தரையிறக்கம் செஞ்சிருக்காங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி அந்த F-35 செயலிழக்க செஞ்சிருப்பாங்களா ஈரான் அப்படின்ற கேள்விகள் வருது. இல்ல அவங்க செய்யற ஆயுதங்கள் எல்லாருமே கோளாறான ஆயுதங்களா அப்படிங்கிறது போல கோளாறான கேள்விகளும் கேட்கிறாங்க பல அனலிஸ்ட் தரப்புல. அமெரிக்கா இத்தனால வெறும் பின்பம் தான், பார்த்தோம்னா எதுவும் வேலைக்கு இல்ல அப்படிங்கிறது போல. ஸோ இது போல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கேலிபாஃப் அவர்கள் அவர் பேசுறது போலவே செயல்கள்லயும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட போர்சஸ் IRGC எல்லாம் முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே இல்ல, கம்ப்ளீட்டா இல்ல, வெள்ளை கொடியேந்தி சரண்டர் ஆகிறோம் அப்படிங்கிறது போல வராங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் தினந்தோறும் ஜபமா ஜபிச்சுக்கிட்டு இருக்காரு. போஸ்ட்ல வந்து பண்ண போட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஈரானோட படைகள் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ அந்த இடத்துல ஆயில் டேங்கர் இல்லீகலா கடக்கலாம்னு நினைச்சிருக்கு. ஸோ ஈரானோட IRGC ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்போட கடற்படை வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டம்ப்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிச்சிருக்காங்க. ஸோ படகுகள் திரும்பவும் போயிடுச்சு அதோட பகுதிகளுக்கே அப்படிங்கிறது போல. அமெரிக்காவோட கப்பல் அந்த பகுதியில இருந்து அங்க இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு டிரான்ஸ்மிட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வழிகாட்டுறதுக்காக வந்து நிக்குது அப்படிங்கிற செய்திகள். இப்ப திரும்பவும் லார்ஜ் ஸ்கேலா கன்னி வெடிகளை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு ஒரு சைடு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு எஸ்கலேஷன் தாக்குதல் நடக்குது, அட்டாக் நடக்குது அப்படிங்கிறது போல நடந்துட்டு இருக்கும்போது கூட்டிட்டு போயிடலாமா, அதாவது அந்த இடத்துல நடக்கக்கூடிய தாக்குதல்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சில நாட்களாவது ஆகும். நம்ம ஹெவியா அட்டாக் பண்ணும்போது இந்த இடத்துல கூட்டு போயிடலாமா 4-5 கப்பல்களை, நம்ம வெற்றின்னு சொல்லிட்டு வெற்றி அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற யோசிச்சிருப்பாங்க போல தெரியும். ஆனா ஈரான் அப்படியெல்லாம் நீ போக முடியாது, இதுக்கு தனி டெடிகேஷன் டீம் இருப்பா, அது வேற டீம் இது வேற டீம், நாங்க ரெடியா இருக்கோம் பாத்துப்போம் அப்படிங்கிறது போல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள்ள ஈரான் இன்னமும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. எண்ணெய் டேங்குகளை அமெரிக்கானால வெளியே எடுக்க முடியல, என்னதான் எஸ்கலேஷன் செஞ்சாலும் வெளியெடுக்க முடியாது அப்படிங்கிறத இது தெளிவுபடுத்துது. இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பல் மேல தாக்குதல் நடந்துட்டு தான் செய்திகள் உள்ளா வந்துட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல இன்னும் சில நாட்கள்ல கவர் ஆயிரும், எல்லாமே வந்துடும். ஸோ வந்துச்சுன்னா சேட்டலைட் இமேஜ் சீனா எடுத்து போட்டுருவாங்க, சீனா நண்பர்கள். இப்போ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரம்ப் அவர்கள் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஆனா கூடிய சீக்கிரத்தில் இந்த மிர்சாய் இது போல ஏதாவது ஒருத்தங்க எடுத்து போட்டாங்கன்னா அடுத்த இப்ப பார்க்க ஆரம்பிக்கும். மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ பேச்சுவார்த்தைன்னு ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு, என்ன ஆச்சு, அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. அதுல மேஜரான பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆயிடுச்சு. இந்த போர் இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போற முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான அந்த ஒப்பந்தங்கள் ஃபைனலைஸ் ஆயிருச்சு அமெரிக்கா கூட. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படுற மாதிரியான கான்ட்ராடிக்டரியான ஒரு அக்ரஷனை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா காமிச்சிருக்காங்கன்னு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் பாஜே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல பேசியிருக்காங்க. ஸோ மேஜரான செக்ஷன்ஸ் இருதரப்புலையும் வந்து பண்ண மிக முக்கியமான விஷயங்கள், அணு ஆயுதங்கள், அணு உலை, இது போல பல்வேறு விஷயங்கள். ரெண்டாவது எந்த ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், இது போல பல்வேறு விஷயங்கள் மேஜர் செக்ஷன்ஸ் எல்லாமே பொட்டான்சியலா இருதரப்புலையும் வந்து பண்ணா புரிந்துணர்வு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த போரை முடிக்கிறதுக்கான தருவாயில வந்தாச்சு. அது முடிய போகுது, க்ளோஸ் ஆக போகுது. இந்த டைம்ல வாஷிங்டன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்துக்கு நேர்மாறா ஒரு தாக்குதலை பண்ணி மிலிட்டரி அக்ரஷனை காமிச்சிட்டாங்க. நம்ம டிப்ளமேட்டிக்கல் ப்ராசஸ்க்கு போகணும்னு அழுத்தங்கள் தரும், அவங்க தாக்குதலுக்கு பதிலடிகளும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல இவங்க ஈரான் தரப்பு வந்து பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. நியாயப்படுத்துதல் அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா செய்து தொழில் கூட நியாயமே இல்லை அப்படிங்கிறது பலரோட கருத்துக்கள். பட் இருந்தாலும் நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம், அது எதுவுமே நியாயமே இல்லைங்களே, நியாயமாவே தெரியலீங்களே அப்படிங்கிறது போல கேள்விகள். ஈரான் மேல அந்த தாக்குதல் அமெரிக்கா எதை வேணாலும் யோசிச்சு இந்த ஒரு தாக்குதல் செஞ்சிருக்கலாம். அமெரிக்கா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கப்பல்களை வெளியெடுக்கலாம் இந்த தாக்குதல் பண்ணி அக்ரஷன் மூலயமா ஏதோ ஒரு குழப்பத்தை தெளிவா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் இல்லையா. இதே குழப்பி விட்டோம் அப்படின்னா மீன் பிடிக்கிறது ஈஸி இல்லையா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணத்துல இப்படி செஞ்சுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. குழப்பி விட்டு அதுல மீன் பிடிக்கலாமா அப்படிங்கிற தெளிவு பார்த்துருக்குறாங்க. பட் அதுல முடியல, ஆயில் டேங்கரை வெளியெடுக்க முடியல. ஸோ இந்த அக்ரஷன்ல வந்து பண்ண முதல்ல அமெரிக்கா டார்கெட் பண்ணாங்க, ஈரான் ரிட்டாலியேட் பண்ணாங்க.
ரிட்டாலியேட் பண்ணோன்னே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி ட்ரம்ப் அவர்கள் பேக் அடிச்சிட்டாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக், பதிலடி கொடுக்கும் ஸ்ட்ரைக் எதுவுமே இல்லை. ஈரானோட அத்தாரிட்டிஸ் திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க ரெடியா இருக்கோம், ரெஸ்பாண்ட் பண்றதுக்காக இருக்கோம். ஏதாவது வயலேஷன் இன்டர்நேஷனல் சட்டப்படி அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் நடந்துச்சுன்னா பதிலடிகள் மிக கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மிரட்டல்கள் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் டவுன் பண்ணிட்டாங்க, அதனால ரிட்டாலியேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் எங்க போச்சு, உங்க நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறத அடிச்சாங்களா இல்ல உங்க நட்பு நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறத அடிச்சாங்களா அப்படின்ற கேள்விகள் வரும்போது ஈரான் தரப்பு தெளிவா வருது, எங்களோட தெற்கு ஈரான்குள்ள நுழையிறதுக்காக வேலைகள் பார்த்தது, அதனால சுட்டு வீழ்த்தணும். எங்களோட நாட்டுக்குள்ள எங்களோட கடல் பகுதிக்குள்ள வந்ததுதான் நாங்க சுட்டோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான விஷயங்கள் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கா சொல்வது முற்றிலும் போய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிரூபணம் ஆகிக்கிட்டே இருக்கு, ஆதாரங்கள் பூர்வமா அப்படிங்கிறது போல பல்வேறு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ பதில் அடிகளும் திறன்பட அப்படியே பிய கொடுத்துட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால அமெரிக்கா இப்ப பேக் அடிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்வி. அட் த சேம் டைம் ஹிஸ்புல்லா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட மெக்கர்வா டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அல் முஷாதட் அப்படிங்கிற சைட் இருக்கு, தெற்கு லெபனான்ல இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஆன்டி ட்ரோன் நெட் எல்லாம் போட்டிருக்காங்க. இருந்துமே அதை எப்படி ஓவர் ரைடு பண்ணி போய் இந்த இலக்குகள் அடிக்கிறது அப்படிங்கிறத லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் கத்துக்கிட்டாங்க, பிராக்டிஸ் எடுத்துட்டாங்க போல தெரியுது நல்லா. ஸோ அதெல்லாம் வந்து பண்ண ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம பார்த்துருந்தோம், எந்த அளவுக்கு நெட் இருக்கு, நெட்டை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எப்படி போய் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் லெபனானோட தெற்கு பகுதிகளிலும் முன்னேறக்கூடிய இஸ்ரேலோட படை வீரர்களை ஹெவியான இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா. இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போர் அப்படியே கிராஜுவலா ஃபுல் ஸ்கேல் போரை நோக்கி போகுதா அப்படின்ற கேள்விகள்ல பல அனலிஸ்டுக்குள்ள இருக்காங்க. இல்ல இது வந்து டேப் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டேப்னா ஒரு அட்டாக், டேப் டேப் டேப், அதாவது அட்டாக் ஸ்டாப் அட்டாக் ஸ்டாப் அட்டாக் ஸ்டாப் அப்படிங்கிறது போல டேப் டேப் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சிலர் தரப்புன்னு சொல்றாங்க. கிராஜுவலா ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, போரை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயத்த சொல்றாங்க. அமெரிக்கா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நைட்டுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது போல பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாம் 3ல இருந்து 4 வேவ் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. வீக்ல இருக்கும் போதெல்லாம் அதிகமாவே இருந்துச்சு, 3ல இருந்து 4 வேவ் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரானும் ரிட்டாலியேட் பண்ணதுல ஒரு வேவ் பண்றாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு எதிரி ஒரு அட்டாக் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அவன் தைய தக்கான்னு குதிச்சுட்டு பயங்கரமா என்னென்னமோ பேசிட்டு பயங்கரமா எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள டாமினேட் பண்றது கிடைக்கும், இந்த யுக்தி சொல்றவரை. இதே வந்து அவங்க காமன் கம்போஸ்டா ஒரு அறைக்கு ஒரு அறை மட்டும் பலார்னு வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்கன்னா டாமினேட் பண்றதுங்கிறது கொஞ்சம் சிக்கல். ஏன்னா தெளிவா இருக்கான், கோபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்திரத்துல கைவிட்டு அண்டாக்குள்ள கூட போவாங்க. அது போல கோபத்துல செயல்கள்ல இப்ப ஈரான் பல இடங்கள்ல இருந்து மிசைல்களை ஏவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது இந்த டேப் 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 மெத்தட்ல அதை ஃபாலோ பண்றதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு அட்டாக் பண்றாங்கன்னா ஈரான் எங்கிருந்து ரிட்டாலியேட் பண்றாங்க, என்னென்ன ஃப்ரீக்வன்சியில பண்றாங்கன்னு ஒரு பேட்டர்னை வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக் இங்கிருந்து இருக்கு, செகண்ட் அட்டாக் இங்கிருந்து ஆர்ஜின் ஆகுது, தேர்ட் அட்டாக் இங்கிருந்து ஆர்ஜின் ஆகுது, ஸோ திரும்பியும் ஃபிஃப்த் அட்டாக் இங்கிருந்து ஆர்ஜின் ஆகுதுன்னா பேட்டர்ன் இது போல இருக்கு. ஸோ இது போல இன்டர்வல்ஸ் இருக்கு, இது போல டைம் இருக்கு. அவங்க ரிட்டாலியேட் பண்றதுக்கான டைமிங் முதற்கொண்டு பேட்டர்ன் முதற்கொண்டு எந்த பகுதியிலிருந்து ஏவுறாங்க, எந்த டைரக்ஷன்ல இருந்து ஏவுறாங்க, எப்படி வருதுன்னு பல்வேறு விஷயங்களை மேப் பண்ணி இந்த வியூகம் வகுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. ஸோ அதுக்கு இந்த டாப் டாப் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எதுனாலும் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் இது ஒரு ஃபுல் ஸ்கேல் வார நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்புறாங்க. ஸோ இருதரப்புலையும் வந்து பண்ணா கிராஜுவலா, ஆனா ஈரான் இப்ப அப்படி பண்ணாம ஒரு அடிக்கு ஒரு அடி, ஆனா இழப்புகள் பெருசா. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இதுலயே அமெரிக்கா பல இடங்கள்ல இருந்து பண்றாங்க, பட் அது மேட்டர் கிடையாது. பட் அமெரிக்கா ஈரான்ல ஒற்றை பகுதியில தாக்குதல் பண்றாங்க. ஆனா ஈரான்ற ஒரு நாட்டுல இருந்து பல பகுதிகளில் தாக்குதல் பண்றாங்க. ஸோ ஆர்ஜின், அந்த ஆர்ஜினை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்க. ஸோ அதனால இது போல ஸ்ட்ரைக்ஸை வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்கிறாங்க. ரெண்டாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீடெக்ஸ்ட், அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள், நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள், மேக்சிமம் பிரஷர் அப்படிங்கிற போல அமெரிக்கா, ரிட்டாலியேஷன் அப்படிங்கிறது போல ஈரான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
இப்ப வரைக்கும் இஸ்ரேல் கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது ஈரான் மேல அட்டாக் பண்றது. ஆனா லெபனான்ல பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க. லெபனான் அப்புறம் காசா. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அவங்களுக்கு ஃபேவரபிளான பொசிஷன்ஸ் இன்னும் வரல இஸ்ரேலுக்கு. ஸோ அது லெபனான்ல அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஆட்டம் பெரிய அளவுல இருக்கும் அப்படிங்கிறதையும் சில அனலிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இஸ்ரேல் இப்போதைக்கு ஈரான்ல அட்டாக் பண்ணல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இது இப்படியே நீடிக்காது. அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளை ஆயிட்டே இருக்கும். ஸோ டெய்லி கவுண்ட்ல அவங்களும் என்டர் ஆவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹவுதிஸ் அவங்க ஆல்ரெடி கேம்ல என்டர் ஆயிட்டாங்க. 1ல இருந்து 2 ட்ரோன்கள் இல்ல வேவ் மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரோன் ஒரு மிசைல் அப்படிங்கிற அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷனுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது போல. இன்னும் ஈராக்கி ஃபிராக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள், அமெரிக்காக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள் பெருமளவுல இன்வால்வே ஆகல. ஸோ அது அமெரிக்காக்கும் ஒரு த்ரெட்டு, ஈரானுக்கும் ஒரு த்ரெட்டு. ஸோ அவங்களோட கேம்பெயின் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அது மிக பெரும் அளவுல எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே த்ரெஷோல்ட்ஸ் இருக்கு. இந்தந்த பாயிண்ட்ல இப்படி இருக்கும். மல்டிபிள் டைம்ஸ்ல அந்த லைன்ஸை கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு லைன் கிராஸ் ஆகும்போது ஒரு மாதிரியான அட்டாக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ரீஎன்ட்ரிஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஆக்டர்ஸும் இதுக்குள்ள என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கல்ஃப் நாடுகளோட ரியலான ரோல் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படி ரோல்கள் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா பல நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைவாங்க இந்த யுத்தம் பெருசாகும் போது அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ரவுண்ட் 2 கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்கும் அப்படிங்கிற பலரும் சொல்றாங்க. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பையில உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.